நாட்டுக்கு முகவரி கொடுத்த மலையக மக்களின் அடையாளத்தை வலுப்படுத்துவதற்காக பிரஜைகள் முன்னணியில் பெண்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பிரஜைகள் முன்னணியில் போட்டியிடும் சுப்பிரமணிய மேனகா தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. நுவரெலியா ஒலிபன் தோட்டத்தில் பிறந்தவர் சுப்பிரமணியம் மேனகா. அம்பேவல எல்பிஎன் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பயின்றுள்ளார். 2 பிள்ளைகளின் தாயான மேனகா மலையக மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக பிரஜைகள் முன்னணியில் அரசியலில் தடம் பதித்துள்ளார். இவரின் அரசியல் பிரவேசம் மலையக மக்களை ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மகளிர் மன்றத்தின் தலைவியாக மக்களுக்கு பணியாற்றிய இவர் தொடர்ந்தும் மக்களின் நலனுக்காக உழைப்பதற்காக அரசியலில் பிரவேசித்துள்ளார். மலையகம் என்றால் மலையகத்துல நடப்பது எல்லாம் மலையக பெண்ணுக்குத்தான் தெரியும், மற்றவருக்கு தெரியாது. இன்றைக்கு வருவார்கள், நாளைக்கு போயிடுவார்கள். ஸ்கூல் பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி போகிறது? மலையக பெண்கள் காலையில எவ்வளவு அவதிப்படுறார்கள். தண்ணி இல்லாம, டாய்லெட் இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்று எங்களுக்கு தான் தெரியும். அதை செய்து கொடுப்பதற்காகத்தான் இம்முறை நாங்கள் வேட்பாளராக இருந்து பாராளுமன்றம் செல்வதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அரசியல்வாதிக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். இருக்கும் பெண்கள் எல்லாம் இதை உணர்ந்து எங்களுக்கு அவங்களோட வாக்கை, எங்களுக்கு பொன்னான வாக்குகளை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாள்தோறும் தேயிலை தோட்டத்தில் வியர்வை சிந்த வேலை செய்து மலையக மக்களின் வாழ்வியல் தொடர்பில் நன்கறிந்த மேனகா பிரஜைகள் முன்னணியிலிருந்து மலையக மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.